திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். உருவூர் பல நிறம் ஒன்மனம் சோபை தரணிப்ப போலுயிர் தற்பரன் தன்னில் மறுபசிவம் என்ற மாமுப்பதாத்து சுரூபத்தன் சக்தியாதி தோன்ற நின்றானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உருவூர் பல நிறம் ஒன்மனம் சோபை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். உரு உர்பல நிறம் ஒன்மனம் சோபை தர நிற்ப போல் என்று கூறுகிறார். ஒரு உத்பல மலரானது, அதாவது உத்பல மலர் என்றால் என்ன? நீலோத்பல மலர், நீல நெய்தல் எவ்வாறு தன் வடிவம், மனதை கவரும் அழகிய வண்ணம், நறுமணம், ஒளி பொருந்திய சோபை ஆகிய 4 தன்மைகளோடு முழுமையாக மலர்ந்து விளங்குகிறதோ, உயிர்த்தற்பரன் தன்னில் மருவ, அதுபோல ஜீவாத்மாவாகிய உயிரானது பரம்பொருளாகிய சிவத்திடம் சென்று அவனோடு பிரியாது ஒன்றிணைந்து மருவும்போது சிவம் என்ற முப்பதத்தின் சொரூபத்தின், சிவம் என்று சொல்லப்படும் பெருமை மிக்க முப்பதங்களின், அதாவது தற்பரம், சிவம், பரஞானம், பராசக்தி எனும் முப்பெரும் நிலைகள் உண்மை சுரூபத்தில் சத்தியாதி தோன்ற நின்றானே. இறைவனின் ஆதிசக்தி முதலான அனைத்து அருளாற்றல்களும் விளங்கி தோன்ற அந்த பரம்பொருள் ஆன்மாவின் உள்ளே நிலை பெற்று ஒளி வீசி நிற்பான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், உத்பல மலரின் நிறமும் மனமும் ஒளியும் இயல்பாக இணைந்து அதன் அழகை வெளிப்படுத்துவது போல உயிர் சிவத்தோடு ஐக்கியப்படும் போது என்னாகிறது? சிவத்தின் பேராற்றலும் பராசக்தியின் அருளும் பரஞானமும் அந்த உயிரில் சுடரொளியாக பிரகாசிக்கிறது. காரைக்கால் அம்மையாரின் சிவஸ்வரூப அனுபவத்தை இந்த பாடலுக்கு இணையாக நாம் கொள்ளலாம். அழகிய வடிவத்தை அவர் துறந்தார். உலகத்தார் போற்றும் உடல் அழகை விடுத்து சிவனிடம் வேண்டி பேயுருவம், அதாவது இறைவனின் சிவகணங்களின் வடிவம் பெற்றார். வெளிப்புற உடல் மாறிய போதிலும் அவருடைய ஆன்மா இறைவனோடு முழுமையாக ஒன்றிணைந்தது. மலரின் நறுமணம் போல் அருள் சோபை, உத்பல மலரின் ஒளியும் மனமும் போல அம்மையாரின் உள்ளே சிவத்தின் ஆதிசக்தியும் பரஞானமும் முழுமையாக வெளிப்பட்டன. அதனால்தான் கைலாயத்திற்கு அம்மையார் தலையால் நடந்து சென்ற போது சிவபெருமானே அவரை அம்மையே என்று அன்போடு அழைத்தார். சிவத்தோடு மருவும் பேரின்பம், அதாவது இணைதல். இறைவன் அம்மையாரிடம் வேண்டிய வரம் கேள் என்ற போது அவர் கேட்டது என்ன? இரவாத இன்ப அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், உன் திருவடியின் கீழ் நின்று என்றும் பாடி மகிழ வேண்டும் என்பதுதான். ஒரு நெய்தல் மலர் தன் நிறம், மனம், ஒளி ஆகியவற்றுடன் பரிபூரணமாக மலர்வது போல காரைக்கால் அம்மையார் உலகப்பற்றுகளை நீக்கி சிவத்தோடு ஐக்கியப்பட்ட போது அவரிடமிருந்து அமுதமயமான அற்புத திருப்பதிகங்களும் இறைவனின் அருட்சோபையும் வெளிப்பட்டன. எல்லோரும் அறிந்ததுதான். திருமூலர் இந்த பாடலில் கூறும் உயிர் சிவத்தோடு மருவி நிற்கும்போது சக்தியாதி சோபையுடன் ஒளி வீசும் என்ற அனுபூதி நிலைக்கு அம்மையாரின் சிவ அனுபவமே நேரடி உறைவிடமாகும். உரு உர்பல நிறம் ஒன் மனம் சோபை தர நிற்ப போல் உயிர் தற்பரன் தன்னில் மருவ சிவம் என்ற முப்பதத்தின் சொரூபத்தின் சக்தியாதி தோன்ற நின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.